நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். Hey, stop! Hey, நில்லு! ராமா, ஒருவேளை தலைப்பாக கிடைக்கலனா உன் தலையும் இருக்காது, நானும் இருக்க மாட்டேன். காப்பாத்து ராமா, காப்பாத்து. அபசகுணமா பேசாத. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. அந்த தலைப்பாகையை இப்போ நான் எங்கன்னு போய் தேடுவேன்? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மகாராஜாவோட தலைப்பாகை அவரோட தலையில தானே இருக்கும். அங்க இருந்தே ஆரம்பிங்க. என்ன பண்றீங்க? ஆஹா, ஓஹோ, அம்மா அப்பா, ஏ சாரதாவுக்கு எம்புட்டு அறிவு பாரு. இந்த யோசனை என் மண்டைக்குள்ள வரவே இல்ல. ஏன்னா நான் ஒரு முட்டாள், பைத்தியம், கழுத. மகாராஜாவோட கால்ல இருந்து தேடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாரு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, மகாராஜாவோட தலைப்பாக இருக்குல்ல, அது எப்படி காணாம போயிருக்க முடியும்? அந்த இடத்துக்கு அடிக்கடி யாரெல்லாம் உரிமையோட வராங்களோ அவங்க தானே நிச்சயமா அதை எடுத்திருக்க முடியும். கண்டிப்பா அவங்கள யாராவது தான் எடுத்திருக்கணும். இதெல்லாம் மகாராஜா கிட்ட சொல்ல முடியுமா சாரதா? ஒருவேளை ஆச்சாரியார் சொன்ன மாதிரி அவரோட மணி போய் அதை திருடி இருந்தானா, அது எப்படி மந்திரியாரோட தலைமையில வந்து சேர்ந்திருக்கும்? சரி, அதை கூட விட்டுருவோமே. தலைப்பாக மகாராணிங்க கைக்கு கிடைக்கும் போது அவங்களும் அந்த அறையில கொண்டு போய் வச்சாங்க. ஆனா அங்க இருந்து அதை யாரு திருடிட்டு போனது? எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நான் எதுக்கு மாட்டேன்னு தெரியலையே. என்ன தவிர மத்த எல்லாருமே அந்த தலைப்பாகையை தொட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் முன்னாடி தூக்கு தண்டனை எனக்கு தானா? ஏன் இப்படி புலம்புறீங்க? இதுக்கு பதிலா அதை போய் கண்டுபிடிக்கலாம்ல. அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் சாரதா. மகாராஜாவுக்கு என்னோட நல்லதை பத்தி என்னைக்கும் கவலையே இருந்தது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் என்ன தூக்குல தான் தொங்க விட போறாரு. எடுத்துக்கோங்க. அப்ப என் சடலத்தை நீங்க தான் வந்து எடுத்துட்டு போகணும். ஐயோ, கைய எடுத்துட்டு இப்படி கும்பிட்டு கடவுளை வேண்டிக்கோங்க. அப்பதான் உங்க அருள் உங்களுக்கு இருக்கும். எதுவும் உங்களுக்கு ஆகாது. அப்படியே உங்களுக்கு நல்ல யோசனையும் வரும். கண்டிப்பா தலைப்பாகையும் கிடைச்சிருங்க. அப்படியா? அப்படின்னா அது என் கைக்கு எப்படி வந்து சேருங்கிறதும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இல்ல அது தானே என் கைக்கு பறந்து வருமா? சொல்லு. நேரங்கள் புரியாம எதையாவது பேசிட்டு. என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அது வந்துருச்சு, எடுத்துக்கங்க. நான் எடுத்துக்க மாட்டேன். ஐயோ, எடுத்துக்கங்க. மாட்டேன்னு சொல்றேன்ல. எடுங்க. ஓ அம்மா, ஆல நான் வழி தவளி வந்துட்டேலே. ஆல இது கொத்துமல்லியோட சத்தமாச்சே. கண்களை பாரு. போ, வீட்டுக்குள்ள போய் எனக்கு உண்மையான தலைப்பாகை கொண்டு வந்து கொடு. Foolish Indians எல்லாரும் நான் சொல்றபடியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா, நான் 100% உண்மையா சொல்றேன். இதுதான் உண்மையான தலைப்பாகை. ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கேம்மா, இது எப்படி உன்னோட கைக்கு வந்துச்சு? ஆகாயத்துல இருந்து பறந்து வந்து உன் தடியில குத்திக்கிச்சா என்ன? அது எப்படின்லாம் இவங்களுக்கு தெரியாதான். ஆனா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கடவுள் உங்களை கைவிட மாட்டாருன்னு. இப்ப பாத்தீங்களா, அதுவா உங்க கைக்கு வந்துருச்சு. இது உண்மையிலேயே ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம் சாரதா.
ஏன்னா இதை நாம லேசில் எடுத்துக்க கூடாது. நானும் அததான் யோசிக்கிறேன். இந்த தலப்பாகை எப்படி இங்க வந்தது? ஆச்சாரியர் எப்படி இந்த தலப்பாகையை திருடணும்னு நினைச்சாரு? அவர் ஒன்னும் முட்டாளும் இல்ல. மகாராஜாவோட தலப்பாகையை எதுக்கு திருடணும்னு நினைச்சாரு? சரியான கேள்விதான். அவர் முட்டாளா இருந்தாலும் மகாராஜாவுடைய பொருளை திருடுற அளவுக்கு முட்டாள் கிடையாதுதான். வெளியாள் யாரோ ஒருத்தங்க தான் இதை செய்ய வச்சிருக்கணும். அது யாரா இருக்கும்? என்னாச்சு? ஏன் இப்படி அதிர்ச்சியா இருக்கீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகாராஜாக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்க எல்லாரும் பார்க்க போயிருந்தப்போ, அப்ப ஆச்சாரியார் மட்டும் அவரை யாரோ வசியப்படுத்தின மாதிரி ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருந்தாரு. எடுத்துக்கங்க. எத? இத எடுத்துட்டு போய் மகாராஜா கிட்ட ஒப்படைங்க. மத்ததெல்லாம் யோசிக்கிறதுக்கு இப்ப நேரமே இல்லங்க. அம்மா, எங்கடா போய் தொலைஞ்ச? என் கூட ஏன் வரல? புது தலப்பாகையை வாங்கிட்டு உன் நண்பர்களுக்கு காட்ட போனியா? இவனுக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கு ஆச்சாரியார் கூட இந்த நிலைமையில தான் இருந்தாரு. இவனை வசியம் பண்ணிருக்காங்க. குண்டப்பா, கண்களை பாரு. கண்களை பாரு. எனக்கு புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் யார் வேலை, எதுக்காக செய்யறாங்கன்னு இப்பதான் புரியுது. இவன் என்ன பண்றான்? குண்டப்பா, அவன் போயிட்டே இருக்கான். போய் நிறுத்துங்க. குண்டப்பா, நில்லுடா, நில்லு. என்னடா பண்ற? குண்டப்பா, நில்லுங்கறல. விடுடா. அடே விடு, விடுங்கறல. விட புரியலையா? இவனுக்கு எப்படி திடீர்னு இவ்ளோ சக்தி வந்தது? குண்டப்பா வேணும்னு செய்யல. இவனை யாரோ இப்படி எல்லாம் செய்ய வைக்கிறாங்க. என்ன பண்றீங்க? அவன் போயிட்டு இருக்கான். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு சாரதா. எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஆனா உண்மையான குற்றவாளி நான் சந்தேகப்பட்ட ஆள் தானான்னு நான் உறுதிப்படுத்திக்கணும். நான் போயிட்டு வந்துடுறேன். நான் சந்தேகப்பட்டது உறுதியாயிடுச்சுமா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தந்திரக்காரன் மாச்சியஸ் தான். அவன் தான் எனக்கு தாத்தாச்சாரியரையும் வசியம் பண்ணிருக்கணும். இது மறுபடியும் எங்கேயாவது காணாம போறதுக்கு முன்னாடி நீங்க ஒழுங்கா அதை எடுத்துட்டு போய் மகாராஜா கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஆனா இது தொல்லை பிடிச்சதா இருக்கே. ஒரு இடத்துல கூட நிலையா நிக்க மாட்டேங்குது. இது மறுபடியும் என் கையில இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் இதை மகாராஜா கிட்ட ஒப்படைச்சாகணும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சதிகாரனுக்கு நாம ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுத்தாகணும் இல்லையா? எடுத்துக்கங்க. மா தடி எடுத்து இவர நல்லா அடி. எதுக்கு என்ன தேவையில்லாம அடிக்க சொல்ற? அம்மா அம்மா, சாரதா என்ன நடக்குதுங்க? என்ன நிறுத்து, அடிக்காதீங்க. நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்கன்னு சொல்றல.
நீங்க இந்த மார்ச்சஸ பத்தி ரொம்ப தான் யோசிக்கிறீங்க. ஆனா உங்களோட நிலைமை என்னன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீங்க இத மகாராஜா கிட்ட கொண்டு போய் கொடுக்கலன்னா அவர் உங்களை தூக்குல மாட்டிடுவாருங்க. அப்படி உங்களை தூக்குல அவர் போட்டுட்டாருன்னா நான் விதவை ஆயிடுவேங்க. அப்புறம் அம்மாக்கு வேற பாவம் வயசாயிடுச்சு. அப்புறம் குண்டப்பா யாரும் இல்லாத அனாத மாதிரி இப்ப சுத்துற மாதிரியே சுத்த போறான். சாரதா, இந்த மகாராஜா கிட்ட கொண்டு போய் கொடுக்கதாமா போறேன். ஆனா அந்த திருட்டு பையன் எங்கிட்ட மகாராஜா என்கிட்ட கேட்பாரு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க. அப்புறம் இந்த தலைப்பாகை மறுபடியும் எங்கேயாவது காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மகாராஜா உங்களை சும்மாவே விட மாட்டாரு. அதனால உடனே நீங்க கிளம்புங்க. இல்ல, நான் சொல்றத புரிஞ்சுக்கமா. முதல்ல அவனை புடிச்சு கொடுக்கணும். அப்பதான் மகாராஜாக்கு எல்லா விஷயமும். எங்க காணோம்? குண்டப்பா, புடிங்க அவனை, புடிங்க. குண்டப்பா, குண்டப்பா நில்லுடா. ஏன்டா இப்படி பண்ற? குண்டப்பா, டேய். நான் எங்க இருக்கேன்? பாத்தீங்களா கூத்த? நீ இப்போ நம்ம வீட்டுல தாண்டா இருக்க. நல்ல வேலை, வசியத்துல இருந்து விடுதலை ஆயிட்டா. யோசிச்சு பார்த்தோம்னா இந்நேரம் இந்த சதிகாரம் கிட்ட இருக்கிறது போலி தலப்பாகைங்கிற விஷயத்த அவன் உணர்ந்திருப்பான். அதனால அவன் இந்த உண்மையான தலப்பாகையை திருடிட்டு போறதுக்கு நம்ம வீட்டுக்கு வரதான் போறான். ஆனா இந்த தடவை அவனை எதிர்க்க போறது நான் தான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி. நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் கிளம்ப போறேன். இனிமே உங்க நிழல் கூட என் மேல படாது குருஜி. இப்போ நீ எங்கடா போய்கிட்டு இருக்க? அந்த ஆண்டவன் என்ன கட்டளை போடுறானோ அங்க நான் பைத்தியக்காரத்தனமா உளராத. முதல்ல நீ எங்க போய்கிட்டு இருக்கன்னு சொல்லு. என்ன நானும் உன் கூட வந்துருவேன்ல. எனக்கும் என் உயிர் மேல ஆசை இருக்கு. நானும் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு பகல்ல கூட கெட்ட கெட்ட கனவா வருதுடா. இங்க இருந்து தப்பிச்சாகணும். சீக்கிரம் வா போலாம். போயிடலாம் குருஜி. என் நாட்டு மக்களே, இந்த புலவாளி நினைச்சு நீங்க பெருமைப்பட போறீங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய சக்தியால நம்மளால இந்த ராஜ்யத்தை கைப்பற்ற முடியல. இனிமே அவர் நம்ம நாட்டுக்கு முன்னாடி ஒரு அடிமையா தலை குனிஞ்சு நிற்க போறாரு. நில்லு. என்னை யார் இப்போ தடுத்தது? அப்படியா? நீங்க இன்னும் இதே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான். ஒளிஞ்சிக்க. என்ன சந்தேகம்? எனக்கு தெரியும். இத நீங்க உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொடுங்க. தலப்பாக இது போலியானதா? போலியா? அப்ப இது போலி தலப்பாக. பெரிய ஏமாற்றம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எங்க ராஜ்யத்தையும் எங்க மகாராஜாவையும் ரொம்ப மதிக்கிறீங்க. அதனாலதான் அவரோட தலப்பாகையோட போலிய நீங்க உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க. போங்க, இந்த போலி தலப்பாகைய உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டயும் கட்டி பெருமைப்படுங்க. உங்க பயணம் நல்லபடியா இருக்கட்டும். போயிட்டு வாங்க. அந்த பையன் எனக்கு போலியானதை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இங்க இருக்கிற ஒருத்தரும் சரியில்லை. நான் எங்க நாட்டோட ஒரு சிறந்த உளவாளி. அந்த தலப்பாக எடுத்துட்டு தான் போக போறேன். அட கடவுளே, இவன் வேற நாட்டோட உளவாளியாமே. இவனை நம்ம கண்காணிச்சே ஆகணும். அடுத்ததா இவன் என்ன பண்ண போறான்னு பார்க்கணும். நீங்க முதல் முறையா உங்க அறிவை பயன்படுத்திருக்கீங்க குருஜி. வேற எந்த வழியும் இல்லையா? இது சரியா வரும்னு எனக்கு தோணல. இது மகாராஜா சம்பந்தப்பட்ட விஷயம். இது மகாராஜா சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, இந்த ராஜ்யத்தோட கௌரவம் சம்பந்தப்பட்டது. விஜயநகரத்துடைய சுய கௌரவத்துக்காக நான் என்னோட உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். அதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா தான் கத்து கொடுத்தாங்க குண்டப்பா. எதையாவது ஒண்ணு அடையணும்னா அதுக்கு பதிலா எதையாவது இழக்கணும். அம்மா, உனக்கு விஷயம் புரியல. ஒரு போர்ச்சுகல்காரன் நம்ம நாட்டுக்குள்ள வந்திருக்கான். அவங்க ஏற்கனவே நிறைய நாடுகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அவங்க பார்வை நம்ம ராஜ்யத்து மேல விழவே விட மாட்டேன். எடுத்துக்கங்க. எதை?
பொறுப்பு எடுத்துக்கோங்க. ராஜ்யத்தை காப்பாத்துற பொறுப்பு எடுத்துக்கோங்க. உங்களை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். உன் மேல ஆணையா சொல்றேம்மா, நம்ம எதிரிங்க எவ்வளவு வேணாலும் பலசாலியா இருக்கட்டும், ஆனா நம்ம மகாராஜாவுக்கும் ராஜ்யத்துக்கும் எந்த வகையிலையும் தோல்வி கிடைக்க நான் விட மாட்டேன். இனிமே நான் யாரையும் நம்ப போறதில்ல. ராமகிருஷ்ணா அவனோட வீட்டுல இருந்து வெளியே வந்த உடனே அவனை வசப்படுத்தி தலைப்பாக்கி என்ன கொண்டு போக போறேன். நில்ல, என் கண்களை பாரு. எல்லாத்தையும் மறந்துடு. இது ஒரு சித்து வேலை. இந்த ராமகிருஷ்ணா அவங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். நீ வீட்டுக்கு போய் கிருஷ்ணதேவராயருடைய தலைப்பாகையை கொண்டு வந்த கூட உண்மையானதை கொண்டு வா. அட கடவுளே, மகாராஜாவோட தலப்பாக பண்டிதர் ராமகிருஷ்ணன் வீட்டுல இருக்கா? நடுராத்திரில இந்த ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல தலைப்பாகையை கொண்டு வந்து என்கிட்ட கூட. ஞாபகம் வச்சுக்கோ, நடுராத்திரியில யாருக்கும் தெரியாம கொண்டு வா. அந்த தலைப்பாக எனக்கு சொந்தமாகணும். போ. இது எல்லாமே ஏமாத்து வேலை இந்த மக்களுக்கு. இனிமேதான் தெரிய போகுது. இன்னைக்கு ராத்திரி அந்த தலைப்பாக எடுத்துட்டு நான் எங்கிருந்து போயிடுவேன். வெடிச்சதோ கிருஷ்ணதேவராயரை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. அப்போதான் இவங்களுக்கெல்லாம் புரியும், என் நாட்டை சேர்ந்த ஒரு தனியால இந்த மொத்த நாட்டையும் விட எங்க இருக்கிற வீரர்களையும் விட சிறந்தவன். குருஜி, இந்த மந்திரவாதி நம்மள பழையபடி பூனையாவோ எலியாவோ மாத்தி அவன் நாட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்குலாம் நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம். முட்டாள். வந்துருங்க. இது பயப்பட வேண்டிய நேரம் இல்ல, சந்தோஷப்பட வேண்டிய நேரம்டா. இன்னைக்கு ராத்திரி பண்டிதர் ராமகிருஷ்ண இவங்கிட்ட தலைப்பகையை கொண்டு வந்து ஒப்படைக்கும் போது நாம அவனை கையும் களவுமா பிடிச்சிடலாம். அப்புறம் எல்லா பாராட்டும் எனக்கு தான் கிடைக்கும். அதோட இந்த மார்ச்சிஸ்க்கு கடுங்காவல் தண்டனை கிடைக்கும். அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு தேச துரோக குற்றத்துக்காக மரண தண்டனை கிடைக்கும். குருஜி, உங்களால அவங்க ரெண்டு பேரையும் கையும் களவுமா பிடிக்க முடியும்னு நம்புறீங்களா குருஜி? அடே முட்டாள், நான் எதுக்காகடா பிடிக்கணும்? விஜயநகரத்துல காவல்காரங்க எதுக்காக இருக்காங்க? என்ன சொல்றீங்க குருஜி? நான் இப்பவே மகாராஜா கிட்ட போய் நடந்ததை சொல்ல போறேன். அந்த தலப்பாக பண்டிதர் ராமகிருஷ்ணன் வீட்டுல தான் இருக்குன்னு சொல்ல போறேன். தங்க நாணயங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த தலப்பாகைய மார்ச்சிஸ்க்கு விற்க போறான்னு சொல்ல போறேன். பண்டித ராமகிருஷ்ணா, உன் கதை முடிஞ்சது. வாவ், நீங்க உண்மையில முட்டாளுங்க தான். இந்த நகரத்தோட மகா முட்டாள் பண்டிதர் ராமகிருஷ்ணா, நன்றி. உன்னை நான் இதே வசப்படுத்துற நிலைமையில எங்கே விட்டுட்டு போக போறேன். வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி எனக்கு நீ அடிமையாவே இருந்துருவ. இன்னைக்கு முன்னால விஜயநகரத்தோட கௌரவத்தை போர்ச்சுகலுக்கு பெருமையா கொண்டு போக போறேன். அதுக்கப்புறம் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரோட சுய மரியாதை சுக்குநூறா போயிடும். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம எங்க கிட்ட சரணடைவாரு.
அப்பல இருந்து எங்க ஆட்சி தான் இங்க நடக்கும். இது எல்லாமே என்னோட சாமர்த்தியமான ஏமாத்து வேலை. உங்க வேலை இன்னும் முழுசா முடியல மந்திரவாதி. மந்திரவாதி மாச்சிஸ்? ஓ இல்ல உங்களை அப்படி கூப்பிட கூடாது இல்ல. மாச்சஸ் த பாப்படோர். நீ சுயநினைவோட இருக்கியா? உங்க பாஷையிலேயே சொல்லணும்னா புர்கிசி அப்ரசாத். புர்கிசி அப்ரசாத். உனக்கு போர்ச்சுகீஸ் பாஷை தெரியுமா? அதோட எனக்கு உங்க மொத்த ஜாதகமும் தெரியுமே மார்க்கேஸ் அவர்களே. அப்ப நீ எனக்கு வசியப்படலையா? வசியமான மாதிரி சும்மா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா உங்களை முட்டாளாக்க வேணாமா? மகாமந்திரி நீங்களா? ஆமா மந்திரவாதியே. அதுக்குள்ள என்ன அவசரம் மார்ச்சிஸ் அவர்களே? எங்க தப்பிக்க பார்க்கல, நான் உள்ள விட்டதால. இல்ல இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க. எல்லாம் செத்து வேலை. இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னால இதை நம்ப முடியல. இது பெரிய ஏமாற்றம். ஏமாத்துனது நாங்க இல்ல, இது எல்லாமே உண்மைதான். கொஞ்சம் அங்க பாருங்க. பயம் இருக்கதான் செய்யும். என்ன நிலைமை அப்படி இருக்கே. மார்க்கிஸ் த பாப்புலர் அவர்களே, இந்த முட்டாள் நகரத்தோட மகா முட்டாளான நான் உங்க வசியத்திலிருந்து எப்படி விடுபட்டேன்னு தானே யோசிக்கிறீங்க இல்லையா? நானே சொல்றேன் கேளுங்க. இப்ப என் நெத்தில அம்மனுடைய திலகம் இருக்கு. இனி யாரும் என்ன வசியப்படுத்த முடியாது. ஜெய் காளி மாதா. அப்படின்னா என்னால பண்ண வசியப்படுத்த முடியலையா? உங்களை ஏமாத்துறதுக்காக சும்மா நாடகம் தான் ஆடினேன். அடிக்கடி ஒண்ணு சொல்லுவீங்களே, இது எல்லாமே சித்து வேலை, ஏமாத்து வேலை. அதே மாதிரிதான் இதுவும். காளி மாதாவுடைய இந்த சக்திக்கு முன்னாடி உங்க சித்து வேலையெல்லாம் மொத்தமா முடிஞ்சிருச்சு. உங்களுடைய கவனம் என் திலகத்து மேலதான் இருந்தது. என் கண்களை பாரு. இப்ப சொல்லுங்க, முட்டாள்களுடைய மகாமந்திரி யாரு? அப்பதம் பப்பதம் 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 அப்பதம் பப்பதம். உண்மையிலே என்ன காரணத்துக்காக இங்க வந்தீங்கன்னு ஏற்கனவே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். உங்களை பிடிக்க ஒரு திட்டத்தையும் தீட்டினேன். நீங்களும் ஒரு நல்ல முட்டாளை போல வந்து அதுல சிக்கிக்கிட்டீங்க. உனக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லியே ஆகணும் மாந்திரிகனே. எங்களை ஏமாத்துறது அவ்வளவு சுலபம் இல்ல. உங்க மேல சந்தேகம் முதல்லயே வந்துடுச்சு. நீங்க ஒரு போர்ச்சுகல் நாட்டு உளவாளியா தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பணம் தேவைன்னா அதை சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கே. ஆனா நீங்க எங்க மகாராஜாவுடைய தலப்பாகையை திருடிட்டு போய் விஜயநகரத்துடைய கௌரவத்தை அழிக்கணும்னு பார்த்திருக்கீங்க. உங்க திட்டம் என்ன? தலப்பாகையை எடுத்துட்டு போய் மகாராஜாவுடைய தன்னம்பிக்கையை ஒரேடியா அழிக்கிறது தானே? நீ விஜயநகரத்தோட பலத்தை ரொம்ப குறைவா எடை போட்டுட்ட. இப்ப சொல்லுங்க ஐயா, முட்டாள்கள்லயே வடிகட்டின முட்டாள் யாரு? அப்பதம் பப்பதம் அப்பதம் பப்பதம் அப்பதம் பப்பதம் அப்பதம் பப்பதம் அப்பதம் பப்பதம்.
உனக்கு என்னோட வசியப்படுத்துற திறனை பத்தி தெரியல பண்டிதரே. எந்த கடவுளாலையும் அதை தடுக்க முடியாது. இப்பவே நான் உங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல வசியப்படுத்துறேன். இவங்க எல்லாரையும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தலைப்பாக்கி உன் கண்ணு முன்னாடி கொண்டு போறேன். உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. என் கண்களை பாரு. பாரு, நல்லா பாரு. ஐயோ அம்மா அம்மா போதுமா போதும், கோவத்தை கட்டுப்படுத்திக்க. இதுக்கு மேல அடிச்சுன்னா இங்கேயே செத்து போயிடுவான். போதுமா போதும் 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 விட்டுரு. மார்க்கஸ், எங்களுடைய அன்பை எங்களோட பலவீனமா நினைச்சு நீ தப்பு பண்ணிட்ட. மார்க்கஸ், எங்க நாட்டுல விருந்தாளிகளா வரவங்களை தெய்வத்துக்கு நிகரா பார்ப்போம். ஆனா அதே விருந்தாளி எங்க விரோதியா வந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கறதுக்கு நாங்க தயங்கினதே கிடையாது. பல நூற்றாண்டுகளா எத்தனையோ வெளிநாட்டுக்காரங்க போர் தொடுத்து வந்தாங்க. எங்க கிட்ட கொள்ளையடிச்சு எங்களை அழிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒரு முறை கூட அவங்க முயற்சியில வெற்றி பெறவே முடியல. எங்களை பார்த்து நடுங்கி யுத்த களத்தை விட்டு மட்டும் இல்ல, இந்த நாட்டை விட்டே ஓடி போயிருக்காங்க. யுக யுகமா பல நூற்றாண்டுகளா எங்க நாடு பாரதமா இருந்தது, பாரதமா இருக்கு, பாரதமா தான் இருக்கும். இத பாத்தீங்களா? இது புலியுடைய தோல். எங்க நாடும் இப்படிதான். எத்தனையோ பேர் போர் தொடுத்து வந்தாங்க. எங்க கதை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க, கொண்டாடுனாங்க. எங்க நாடு இந்த தோல் மாதிரி சுருங்கிடுச்சு நினைச்சாங்க. எங்களோட நாடு வெறும் புலி தோல் போர்த்தின பசு இல்ல. உண்மையா தூங்கிக்கிட்டு இருக்கிற புலிய சீண்டி பாத்தீங்கன்னா விளைவுகள் மோசமா இருக்கும். அது உங்களை ஒரே அடியா அழிச்சிடும். எங்க நாட்டுடைய சுபாவமே இதுதான். மத்தவங்கள மாதிரி நாங்க தான் சக்திசாலின்னு தம்பட்டம் அடிச்சுக்க மாட்டோம். நீ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இவ்வளவு தூரம் வந்திருக்க, தோல்வியும் அடைஞ்சிருக்க. சரி, இப்ப சொல்லு, முட்டாள்கள்லயே வடிகட்டின முட்டாள் யாரு? மார்க்கஸ், ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். இத உங்க நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் போய் புரிய வச்சிடு. நாங்க அமைதியானவங்க, அமைதியை தான் விரும்புறோம். ஆனா அமைதியா இருக்கிற ஒரு கடல் என்னைக்கு திடீர்னு சீற்றம் கொள்ள ஆரம்பிக்குதோ அது உலகத்துல பேரழிவை உண்டாக்கும். நாங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை எங்களை செய்ய வச்சிடாதீங்க. நம்ம நாட்டோட எதிரிங்க ஏன் எப்பவும் மறைஞ்சிருந்து தாக்குறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. தைரியம் இருந்தா முன்னாடி வந்து தாக்கணும். துணிவு இருந்தா அவங்களோட படையை கூட்டிக்கிட்டு வரணும். நாங்க எப்படிப்பட்டவங்கன்னு போர்க்களத்துல நிரூபிச்சு காட்டுவோம். நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும். துணிச்சல் இருக்கா? 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 புடிச்சிட்டேன் நான் புடிச்சிட்டேன் மகாராஜா. மகாராஜா, நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் அவனை புடிச்சிட்டேங்கிற தகவலை சொல்றதுக்கு தான் ஓடி வந்திருக்கேன். எதை புடிச்சிங்க குருதேவா? திருடனை புடிச்சிட்டேன் மகாராஜா. நான் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிட்டேன். குருதேவா, இங்க மகாராஜா, தயவு செஞ்சு முதல்ல நான் சொல்றத கேளுங்க. மகாராஜா, நான் என்னோட திவ்ய ஞானத்தையும் திவ்ய சக்தியையும் பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். உங்க தாத்தாவோட தலப்பாகையை திருடினது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். டேமணி, அந்த திருடனை போய் புடி, அந்த தலப்பாகையை கொண்டு வந்து கொடு. ஐயோ குருதேவா. இந்தாங்க மகாராஜா, உங்க தாத்தாவோட புனிதமான தலப்பாகை.
இவன் தான் அந்த திருடன். என்ன பண்டித ராமகிருஷ்ணா, இது இந்த மார்ச்சிஸும் பண்டித ராமகிருஷ்ணனும் சேர்ந்து செஞ்ச கூட்டு சதி. உன்னோட உண்மையான ரூபம் இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. மகாராஜா, உடனடியா பண்டித ராமகிருஷ்ணனை தூக்கு மேடையில ஏத்துங்க. வீரர்களே, பண்டிதன் ராமகிருஷ்ணனை உடனே புடிங்க. அவனை உங்க தோள் மேல சுமந்து மனசார வாழ்த்துங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன். இங்க என்ன நடக்குது? இது எப்படி சாத்தியம்? குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணன் மறுபடியும் உங்க முகத்துல கரிய பூசிட்டாரு. வீரர்களே, அந்த துரோகியை சிறைப்பிடிங்க. மந்திரியாரே. மகாராஜா, இதுக்கப்புறம் இவன் யாரையும் வசியப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக இவனோட ஒரு கண்ணை எடுத்து. மகாராஜா மன்னிச்சிடுங்க. நீ மன்னிப்புக்கு தகுதி இல்லாதவன் மார்க்கஸ். மகாராஜா ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. வேண்டாம் ப்ளீஸ், இது தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுடுங்க மகாராஜா. மகாராஜா, மார்ச்சிஸ்க்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனா இந்த பண்டித ராமகிருஷ்ணனை என்ன பண்றது? குருதேவா, பண்டிதன் ராமகிருஷ்ணன் திருடனும் இல்ல, குற்றவாளியும் இல்ல. இன்னும் சொல்ல போனா உண்மையான திருடனை கண்டுபிடிக்க இவன் தான் உதவி செஞ்சிருக்கான். இந்த திட்டத்தை தீட்டினது இவன் தான். இந்த திட்டத்தை பத்தி எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும். மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். இந்த தலப்பாகையை பற்றி தான். மகாராஜா, என்னைக்கு இந்த தலப்பாகை முதல் முறையா என் கைக்கு வந்ததோ அன்னைக்கே இதுல இருக்கிற சத்தத்தை நான் கவனிச்சேன். குருதேவா, மகாராஜா, உங்களுடைய பாட்டனார் உண்மையிலேயே ரொம்ப சாதுரியமானவர். விலை மதிக்க முடியாத இந்த ரத்தினத்தை யாரும் திருடக்கூடாதுங்கிறதுக்காக அவருடைய தலப்பாகையிலே மறைச்சு வச்சிருந்திருக்காரு. தேவைப்படும் போது நாட்டு நல்லதுக்கு பயன்படுத்துமேனு தான் வச்சிருக்கணும். அதனால என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க இந்த தலப்பாகையை எங்கேயாவது பாதுகாப்பா வைக்கணும். இது யாரும் திருடிடக்கூடாது இல்லையா? இல்லைன்னா அனாவசியமா நான் தான் தூக்கு முடைக்கு ஏற வேண்டியதாயிடும். பண்டித ராமகிருஷ்ணன் மறுபடியும் தப்பிச்சிட்டான். இவனுக்கு நேரம் நல்லா இருக்கு. அந்த நல்ல நேரம் எவ்வளவு நாளைக்கு கை கொடுக்குதுன்னு பார்க்கறேன். இதை வாங்கிக்கோ பண்டிதனே ராமகிருஷ்ணா. உன் புத்திசாலித்தனத்துக்கு என்னோட பரிசு. உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் அறிவு திறனையும் நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி மகாராஜா.
பண்டிதர் ராமகிருஷ்ணன் பண்டிதர் ராமகிருஷ்ணன் பண்டிதர் ராமகிருஷ்ணன் பண்டிதர் ராமகிருஷ்ணன் பண்டிதர் ராமகிருஷ்ணன். மகாராஜா, இன்னைக்கு அரசவையில கொஞ்சம் இருங்க மந்திரியாரே. அரசவையை சேர்ந்த எல்லா உறுப்பினர்களும் வந்ததுக்கு அப்புறம் நாம அரசு நிர்வாகங்களை பத்தி பேச ஆரம்பிப்போம். மகாராஜா, எல்லா உறுப்பினர்களும் அரசவைக்கு வந்துட்டாங்க. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணன் இன்னும் வரல. அவர் வந்துகிட்டு இருப்பார். ஆனா இன்னும் வரலையே மந்திரியாரே. அதனால அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். அவன் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் காத்திருப்போம். பாத்தீங்களா குருஜி, உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மறுபடியும் நீங்க ஆரம்பிங்க. இதை நல்லா பயன்படுத்திக்க. குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணாவை பத்தி போட்டு கொடுக்கறதுக்கு இதுதான் சரியான நேரம். ஆரம்பிங்க. மகாராஜா, அது வந்து மன்னிக்கணும் மகாராஜா. ஒரு மகாராஜாவான நீங்க அரசவைக்கு வந்து சிறப்பு ஆலோசகருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? இந்த மாதிரி ஒரு தடவை இல்ல, பல தடவை நடந்துகிட்டே தான் இருக்கு. இது கொஞ்சம் கூட சரியில்லை. பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு அவனோட கடமைகள் என்னங்கிறது மறந்து போயிடுச்சு. அதோட மகாராஜா மேல பயமும் போயிடுச்சு. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு விதிமுறைகளை மீறினதுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒருவேளை அவனுக்கு நீங்க தண்டனையை கொடுக்கலன்னா இனி வருங்காலத்துல எல்லாருமே தாமதமா வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே வழக்கமாவும் போயிடும். அப்படி இருந்தா மகாராஜா, முக்கியமான அரசாங்க பணிகளை உங்களால எப்படி சுலபமா நிறைவேற்ற முடியும்? ஆனா மகாராஜா, நான் குருதேவர் சொல்றது உண்மைதான் மந்திரியாரே. அவர் சொல்றது சரிதான். பண்டிதன் ராமகிருஷ்ணன் தண்டனைக்கு உகந்தவன் தான். இன்னைக்கு நிச்சயமா அவனுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க. வாங்க குருஜி. வணக்கம் மகாராஜா. நான் மகாராஜா பல்ராம் சிங் அவர்களின் சார்பாக தங்களுக்கு அழைப்பிதழ் கொடுப்பதற்காக வந்திருக்கேன். மகாராஜா பல்ராம் சிங் அவர்களோட பொண்ணுக்கு கல்யாணம். அவர் உங்களுக்கு அழைப்பிதழ் அனுப்பியிருக்காரு. நீங்க வந்து மணமக்களை ஆசீர்வதிச்சா அவர் மிக்க மகிழ்ச்சி அடைவார்னு சொல்லி அனுப்பியிருக்காரு மகாராஜா. கண்டிப்பா நான் இந்த திருமண நிகழ்ச்சியில நிச்சயமா கலந்துப்பேன். அது மட்டும் இல்லாம என் கூட ஒரு அவை உறுப்பினரையும் கூட்டிட்டு வரேன். நன்றி மகாராஜா. எங்க மகாராஜா உங்களோட வருகைக்காக ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சுபகாரியம் முடிஞ்சதும் உங்க கூட வந்த அவை உறுப்பினருக்கு பரிசுகளும் கொடுக்க போறோம். குருஜி, இதுதான் சரியான சந்தர்ப்பம். திருமணத்துக்கு நீங்களும் கிளம்பி போங்க. குருஜி, அங்க போனா விதவிதமான விருந்து சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். திருப்தியா சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா எங்களுக்கு கொண்டு வாங்க. மகாராஜா, மகாராஜா பல்ராம் சிங்கோட மகளோட திருமணத்துக்கு நீங்க அவசியம் போயாகணும். அதனால நமக்குள்ள இருக்கிற நட்புறவும் இன்னும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு உதவி செஞ்சா நான் உண்மையிலேயே பெருமைப்படுவேன் மகாராஜா. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னையும் உங்க கூட தாராளமா கூட்டிகிட்டு போகலாம். உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக நான் எப்பவுமே தயாரா இருக்கேன். அது என் பாக்கியம். மிக்க மகிழ்ச்சி குருதேவா. ரொம்ப நன்றி. குளிர்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம குருஜி பயணம் பண்ணும்போது பாதி வழியில குளிர் தாங்காம நட்டுக்கிட்டாருன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த கிழவன் அப்படி எல்லாம் சாக மாட்டான்டா. ஏன்னா இவன் ஜகஜாலுக்கு இல்லாடி. குளிர் தாக்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக கனமான போர்வெல்லாம் வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி ஆட்டையை போடுறான்னு நான் நினைக்கிறேன். முட்டை கண்ண. வணக்கம் மகாராஜா. தாமதமா வந்ததுக்கு தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்களேன். இனிமே இப்படி நடக்காது. என்ன மன்னிக்கணும். இன்னைக்கு தாமதமா வர என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். இந்த தடவை நீ என்ன புது காரணத்தை சொல்ல போறேன்னு கேட்கவும் ரொம்ப ஆவலா இருக்கு. மகாராஜா, நான் என்னைக்கும் உங்ககிட்ட போய் சொன்னதே இல்ல. விஷயம் என்னன்னா, நான் என்னோட மனைவி சாரதாவோட சேர்ந்து ஒரு திருமணத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு. அதான் தாமதம் ஆயிடுச்சு. நான் என் வீட்டுக்கு கூட போகல மகாராஜா. நேர அரசவைக்கே வந்துட்டேன். அப்புறம் இந்த தகவலை நான் ஏற்கனவே மந்திரியார்கிட்டயும் சொல்லியிருந்தேன். மகாராஜா, இதை சொல்றதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா என்ன சொல்ல விடாம தடுத்துட்டீங்க. மகாராஜா, என்னை பொறுத்த வரைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு தண்டனை நிச்சயம் கிடைச்சே ஆகணும்.
இது எல்லாருக்கும் ஒரு உதாரணமா இருக்கணும் மகாராஜா. அரசாங்க வேலையில அலட்சியமா இருக்க கூடாது. முதல்ல அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாகணும். இல்ல ஆச்சாரியாரே, மகாராஜா, அது நான் அதுக்கு போக கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா சூழ்நிலை அப்படி இல்லையே. சொல்ல போனா எனக்கு திருமணங்களுக்கு போறதே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் நெரிசலா இருக்கும். என்னோட திருமணத்திலே ஒரு ஓரமா தான் நின்னுகிட்டு இருந்தேன். மணமகன் பார்க்க பரிதாபமா இருந்தான். அதனால தைரியமாருன்னு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். குருதேவா, நீங்க சொன்னது சரிதான். பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். ஏண்டா மணி, இந்த கிழவை இன்னைக்கு நரிமுகத்துல முடிச்சிருப்பான் போல இருக்கு. எப்படியோ இந்த கிழவை நம்ம மகாராஜா கிட்ட அந்த திருமணத்துக்கு போறதுக்கு ஒப்புதலை வாங்கிட்டான் பாத்தியா? ஒரு வழியா இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு இந்த கிழவை தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டான். நான் கிருஷ்ணதேவராயர் இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு தண்டனை வழங்கணும்னு முடிவெடுத்துட்டேன். இன்னைக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணன் அரசவைக்கு தாமதமா வந்ததுனால நான் விதிக்கிற தண்டனை என்னன்னா, அவன் என் கூட ராஜா பல்ராம் சிங்கோட மகளோட திருமணத்துக்கு வரணுங்கிறது தான். அது மட்டும் இல்லாம அரசாங்க காரியங்களையும் செய்யணும். அதுக்காகவும் நேரத்தை ஒதுக்கணும். பண்டிதன் ராமகிருஷ்ணன் என்ன சொல்றான்? திருமணத்துக்கு போனா அங்க நெரிசலா இருக்கும்னு சொல்றான். அவனுக்கு சுத்தமா பிடிக்காதான். அதனால ராமகிருஷ்ணனுக்கு இது சரியான தண்டனையா இருக்கும். இவன் என் கூட அந்த திருமண விழாவுக்கு வரணும். குருதேவா, சொல்லுங்க மகாராஜா. நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நிம்மதியா ஓய்வெடுங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலைய பண்டிதன் ராமகிருஷ்ணன் செஞ்சு முடிப்பான். சரி மகாராஜா. என்னைக்கு இந்த பண்டிதன் ராமகிருஷ்ண அரசவையில காலடி எடுத்து வச்சானோ அன்னில இருந்து நான் ஓய்வு எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். வேற என்ன செய்ய விடுறான்? ராமா, சரி, இப்ப சொல்லுங்க, இந்த ஆரம் எனக்கு எப்படி இருக்கு? அழகா இருக்கேனா இல்லையா? சொல்லுங்க, பாருங்க. அழகா இருக்கேன்ல? ரொம்ப அழகா இருக்க. மகாராணி அவர்களே, உங்களை பாக்குறதுக்காக ராஜபுரோகித தாத்தாச்சாரியார் வந்திருக்காரு. நல்லது, அவரை இங்க தகுந்த மரியாதையோட கூட்டிட்டு வாங்க. உத்தரவு. வணக்கம் குருதேவா. நீடூழி வாழ்க. ஆமா, மகாராஜாவை என்னால இங்க பார்க்க முடியலையே. மகாராஜா எங்க இருக்காரு? கண்டிப்பா உங்க அறையில தான் இருப்பார்னு நினைச்சு இங்க வந்தேன். மன்னிக்கணும் குருதேவா, அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆமா, எனக்கும் இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாது. ஓ, அவரு எங்க இருப்பார்னு தெரியாதவங்க கிட்டயே கேட்டுட்டேன். இப்போ மகாராஜா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டியது பண்டிதன் ராமகிருஷ்ணன் எங்க இருக்கான்னு தான். ஏன்னா ராமகிருஷ்ணன் எங்க இருக்கானோ மகாராஜாவும் அங்கதான் இருப்பாரு. சரி மகாராணி, நான் கிளம்புறேன். ஒருவேளை மகாராஜா இங்க வந்தாருன்னா கொஞ்ச நாளைக்கு புண்ணிய யாத்திரைக்கு நான் போக போறேன்னு சொல்லுங்க. புண்ணிய யாத்திரைக்கா? ஆமா மகாராணி. அப்புறம் உங்களுக்கும் விருப்பம் இருந்தா சொல்லுங்க. வேணும்னா உங்களையும் நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன். நான் இப்போ சன்னியாசம் வாங்குறதா முடிவு பண்ணிருக்கேன். அதோட நீங்க 2 பேரும் சன்னியாசம் வாங்க வேண்டியதுதான். ஆனா குருதேவா, எங்க 2 பேருக்கும் அப்படி என்ன வயசாயிடுச்சு? நாங்க எதுக்கு சன்னியாசம் வாங்கணும்? மகாராணி சின்னாதேவியே சன்னியாசத்துக்கு மறுத்துட்டாங்கன்னா அப்புறம் நான் ஏன் வாங்கணும்? நான் இவங்களோட வயசுல சின்னவளாச்சே. மகாராஜாவால உங்க 2 பேருக்கும் நேரத்தை ஒதுக்க முடியலன்னா அப்புறம் இந்த இல்லற வாழ்க்கையால உங்களுக்கு என்ன லாபம்? ஏன்னா குருதேவா, பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜாவோட சிறப்பு ஆலோசகராச்சே. இல்ல 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 இல்ல, குருதேவர் சரியாதான் சொல்றாரு. நான் இன்னைக்கு முள்ளங்கி அல்வா பண்ணி வச்சிருக்கேன். ஆனா மகாராஜா சாப்பிட வரவே இல்ல. அவர் எப்படி வருவாரு மகாராணி? அவர்தான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் கூட இருக்காரு.
மகாராணி, எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் நம்ம மகாராஜா மேல ஏதோ வசிய மந்திரம் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். மகாராஜாவை அவன் வசப்படுத்தி வச்சிருக்கான். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? பக்கத்து நாட்டு மகாராஜாவோட பொண்ணு கல்யாணத்துக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணனை மகாராஜா கூட்டிட்டு போக போறாரு. அந்த கல்யாணத்துக்கு மகாராணிகளை கூட்டிக்கிட்டு போகணுங்கிற யோசனை கூட மகாராஜாவுக்கு வரவே இல்லை. உங்களோட இந்த நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. மகாராஜாவோட வாழ்க்கையில உங்க 2 பேருக்கும் முக்கியத்துவம் இருக்கா இல்லையா? ஒண்ணுமே புரியல. என்ன இருந்தாலும் மகாராஜா எங்க கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. இது நம்மளோட தப்புதான். மகாராஜாவை ராமகிருஷ்ணா கூட நெருக்கமா பழக விட்டுட்டு இப்ப நாங்க தான் தவிச்சிட்டு இருக்கோம். நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. என் கடமையை நான் நிறைவேற்றிட்டேன். ஒருவேளை நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு தான் மகாராஜா கிட்ட அதிக உரிமை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, குருதேவா, மகாராஜா மேல முதல் உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு உரிமை இருக்கு, முழு உரிமை இருக்கு மகாராணி. ஆனா நான் ரொம்ப மன வருத்தத்தோட சொல்ல போறது என்னன்னா, உங்களுக்கான அந்த உரிமை உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பண்டிதன் ராமகிருஷ்ணனோட தாக்கம் மகாராஜா மேல ரொம்ப அதிகமா இருக்கு. நாங்க பண்டித ராமகிருஷ்ணாவோட இந்த தாக்கத்தை மகாராஜாவோட நிழல கூட தொட விட மாட்டோம். இப்ப அந்த ராமகிருஷ்ணாவை மகாராஜா கிட்ட இருந்து எப்படி விலக்கி வைக்கணும்னு நாம ஒரு திட்டம் போடணும். இல்ல, இது பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மகாராஜாவை பண்டிதன் ராமகிருஷ்ணன் கிட்ட இருந்து விலக்கி வைக்கிறது அவசியம் இல்லைன்னு தோணுது. இந்த பிரச்சனை தானாவே சரியாயிடும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.